மார்ச்சில் இதே 22ஆம் தேதி தான் தொடங்குச்சு. எல்லா நாடுகளும் பயந்தாங்க இந்தியா எப்படி இதை வந்து சமாளிக்க போகுதுன்னு. ஆனால் நம்ம முதல் கட்ட தாக்குதலை ரொம்ப நல்லா நம்ம இந்தியா வந்து சமாளித்து வெளியில் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட தாக்குதலில் வந்து இந்த கொரோனா எப்படி பாதிப்பை ஏற்படுத்த போகுது, எப்படி வந்து மரணத்தை ஏற்படுத்த போகுது, இதோட பின்விளைவுகள் என்னங்கிறதே தெரியாமல் நாம் வந்து மருத்துவர்களுக்கே தெரியாமல் அவங்கெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்து இந்த 2ஆம் கட்ட தாக்குதலில் நமக்கு வந்து கொரோனாக்கான தடுப்பூசி வர்ற அளவுக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேர்தல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் பொதுக்கூட்டத்துக்கு போக போகிறோம், இல்லை வேறு ஏதாவது கூட்டத்துக்கு நம்ம அதாவது நிறைய மக்கள் கூடுற இடத்துக்கு போக போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இந்த 2ஆம் கட்ட தாக்குதலை ரொம்ப சிறப்பாக கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட கொரோனாவோட தாக்குதல் இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனால் நாம் வந்து இந்த தேர்தலை கையில் வச்சுட்ருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம சரியாக அரசாங்கம் சொல்கிற அந்த 3 விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கலைன்னா இந்த 2ஆம் கட்ட தாக்குதல் நம்ம இந்தியாவை மிகவும் கொடூரமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு மருத்துவராக ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். முதல் கோரிக்கை தேர்தல் கமிஷனுக்கு. தேர்தல் கமிஷன் வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களுக்கும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மாஸ் கேதரிங்க்கும் வந்து நீங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 வார டைம் போதும், கொரோனா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும். அதனால் முதல் கோரிக்கை நான் தேர்தல் கமிஷன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெரிய மாஸ் கேதரிங் பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறையை பாருங்கள். 2வது, பொதுமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தில், அதாவது பொதுமக்கள் நிறைய பேர் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு போவீங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க இந்த பெரிய அதாவது நிறைய மக்கள் கூட அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போகிறத தவிர்த்துருங்க. 2வது, பிரச்சார கூட்டத்துக்கு நீங்கள் போனாலுமே முறையாக மாஸ்க் அணிஞ்சிக்குங்க, கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, சோசியல் டிஸ்டன்ஸிங்கிற அந்த சமூக இடைவெளியை கரெக்டாக நீங்கள் கீப்பப் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு நம்ம இந்திய மக்கள், இந்த தமிழக மக்கள் இந்த தேர்தலில் யாரும் எந்த அரசியல் கட்சிகிட்டையும் தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு நீங்கள் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றாதீங்க. உங்களுக்கு யார் உங்கள் தொகுதியில் நல்லா உங்களுக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க. இதுதான் நான் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது. 3வது, அரசியல்வாதிகள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அரசியல் தலைவர்கள் எல்லாரும் உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் பரப்புரையை தொடங்குறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த 3 விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுக்க சொல்லுங்கள், கைகளை சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்கள், சோசியல் டிஸ்டன்சிங்கை கரெக்டாக அவங்க கடைபிடிக்கிறாங்களான்னு இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. 2வது, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களை பார்க்குறதுக்கு அப்பாவி பொதுமக்கள் கூட்டமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே உள்ளே வர்றாங்க. அதனால் அந்த அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடுற மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்த நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராக அடுத்து வரப்போகிற அரசாங்கத்தை நீங்கள் தான் அமைக்க போகிறீங்க. அதனால் இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துலேயும் நிறைய மக்கள் கூடுறதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன். இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா இந்த தேர்தல் நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா ஒன்று இந்த தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நிறைய தொகுதிகளில் இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நன்றி.